வல்வெட்டி துறையில் சீவியூ, போட்டிங், பார்ட்டி ஹால், லக்ஸரி ரூம்ஸ், இந்தியன் ரெஸ்டாரண்ட், வில்லேஜ் ஹோட்டல் யஃப்னா, நார்தர்ன் பாயிண்ட். செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இன்றைய தினம் மரண தண்டனை தீர்ப்பு 2 கட்டங்களாக வழங்கப்படுகிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலோடு தொடர்பு பட்டு அந்த பாதுகாப்பு விடயங்களை கவனக்குறைவால் விட்டார்கள் அல்லது கவனக்குறைவால் அந்த விடயங்களுக்கு காரணமாக இருந்தார்கள் என்கின்ற அடிப்படையில் இலங்கையினுடைய முன்னாள் போலீஸ் மா அதிபராக இருந்த பூஜித ஜெயசுந்தரவுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்த நீதிமன்றம் குறித்த தீர்ப்பு தொடர்பில் சில விடயங்களையும் குறிப்பிட்டதோடு உளவு தகவல்களை போதுமானதாக இருந்தும் கூட தடுக்க தவறியது, தாக்குதலை தடுக்க தவறியமை, முன்னாள் போலீஸ் மா அதிபராக முக்கிய பொறுப்பில் இருந்தும் கூட இத்தனை விடயங்களோடும் இவர் எந்த விடயத்திலும் ஒரு ஈடுபாடற்ற தன்மையோடு இருந்ததை நீதிமன்றம் இனங்கண்டு இவர்களுக்கான மரண தண்டனையை விதித்திருக்கின்றது. இந்த மரண தண்டனை விதிக்கப்பட்டதோடு அந்த விடயத்திலே அன்றைய காலப்பகுதியில் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்த கேமஸ்ரீ பெர்னாண்டோவினுடைய பேரும் எடுக்கப்படுகிறது. இவர் மீதான வழக்கு இன்று எடுத்துக்கொள்ளப்பட்ட போதும் தீர்ப்பு வழங்குவது 2 பேருக்கும் சமாந்தரமாக தீர்ப்பு வழங்கப்படவில்லை. நீதிமன்ற நடைமுறை தெரியாது. இருவருக்கும் ஒரே நேரத்தில் மரண தண்டனை தீர்ப்பு வழங்க முடியுமா முடியாது என்று எமக்கு தெரியாது. எம்மை பொறுத்தவரையில் இது ஒரு புதிய அனுபவமாக இருக்கின்றது. ஆனால் அவருக்கான தீர்ப்பு பின்னர் வழங்கப்படுகிறது. அதனை பார்த்தால் கேமஸ்ரீ பெர்னாண்டோ, முன்னாள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கேமஸ்ரீ பெர்னாண்டோவுக்கும் மரண தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளிக்கின்றது. 2019ஆம் ஆண்டு உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் குறித்து முன்கூட்டியே கிடைத்த உளவுத்துறை எச்சரிக்கைகள் மீது நடவடிக்கை எடுக்க தவறிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த தண்டனை விதிக்கப்படுகின்றது. கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் 3 அடங்கிய குழாம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கின்றது. 2019-21 அன்று இலங்கையில் நடத்தப்பட்ட கொடூரமான உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் தொடர்பாக உளவுத்துறை எச்சரிக்கைகளை அலட்சியப்படுத்திய போலீஸ் மா அதிபருக்கு தண்டனை வழங்கப்பட்டு விட்டது. அடுத்ததாக அன்றைய காலகட்டத்திலே இலங்கையின் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்த கேமஸ்ரீ பெர்னாண்டோவுக்கும் இந்த தீர்ப்பு வழங்கப்படுகிறது. இவ்வழக்கில் உத்தியோகபூர்வ கடமைகளை புறக்கணித்து உயிரிழப்புகளுக்கு உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தரவும் நீதிமன்றத்தால் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அந்த வழக்கில் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கேமஸ்ரீ பெர்னாண்டோவும் மரண தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றனர். ஆனால் இருவருக்கும் அவருக்கு முன்னர் வழங்கப்பட்டு ஒரு சில மனத்தியாலங்களின் பின்னர் தான் கேமஸ்ரீ பெர்னாண்டோவுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது என்றால் யோசித்து பாருங்கள். இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என்பது எவ்வளவு ஒரு ஆதாரங்கள் திரட்டப்பட்டிருக்கின்றது, எவ்வளவு விதமான தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு மூலமாக இருந்தவர்கள் யார் யார் என்ற இப்போது கேமஸ்ரீ பெர்னாண்டோவும் பூஜித ஜெயசுந்தரவுக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது என்றால் இவர்களை வழிநடத்தியது அல்லது இவர்களுக்கு தொடர்பானவர்கள் யார் என்கிற தகவலும் வெளிப்படும். இலங்கை வரலாற்றிலே ஒரு பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரும் மரண தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார். ஒரு போலீஸ் மா அதிபர் போலீஸ் வரலாற்றிலே மரண தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். ஒருவேளை முன்னாள் ஜனாதிபதிகளும் மரண தண்டனைக்கு உட்படுத்தப்படலாமோ? கடவுளுக்குத்தான் வெளிச்சம். அதனையும் நாங்கள் பார்த்திருந்துதான் பார்க்க வேண்டி இருக்கின்றது. இலங்கையின் 160 ஆண்டுகால போலீஸ் துறை வரலாற்றில் முதன்முறையாக மரண தண்டனை விதிக்கப்பட்ட முதலாவது போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர பதிவாகின்றார். முன்னாள் போலீஸ் மா அதிபர். இனி அவரை முன்னாள் போலீஸ் மா அதிபர் என்று குறிப்பிடலாமா அல்லது மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மரண தண்டனை குற்றவாளி என்று குறிப்பிடலாமா என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய கேள்வி. அவருடைய வரலாற்றினை பார்க்கின்ற போது 160 ஆண்டுகால போலீஸ் துறை வரலாற்றில் முதன்முறையாக மரண தண்டனைக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய முதலாவது ஒரு போலீஸ் மா அதிபராக பூஜித ஜெயசுந்தர பதிவாகின்றார். அது மட்டுமல்லாது இன்னும் ஒரு வரலாற்று குறிப்பு இருக்கின்றது. அவருடைய மரண தண்டனை விதிக்கப்பட்ட காரணங்களை பார்ப்பதற்கு முன்னதாக போலீஸ் துறை வரலாற்றிலே இன்னும் ஒரு சம்பவம் இருக்கின்றது. 34வது போலீஸ் மா அதிபராக இருந்தவர் வேறு யாரும் அல்ல, இப்போது மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றவாளி பூஜித ஜெயசுந்தர் அவர்கள். இவர் நீதிமன்ற அமர்வில் பெரும்பான்மை தீர்ப்பின்படி அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. 35வது போலீஸ் மா அதிபராக பதவி வகித்தவர் தான் சி.டி. விக்ரமரட்ன. அவர் சில குடும்ப காரணங்கள் என்று கூறப்படுகின்ற விடயங்களால் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. அதுதான் உண்மையான காரணமா என்பது தொடர்பில் அரச புலனாய்வு திணைக்களம் உத்தியோகபூர்வமான அறிக்கைகளை வெளியிடவில்லை என்று கூறப்படுகிறது. விசாரணைகள் இடம்பெற்று வருகிறது.
36வது பொலிஸ் மா அதிபராக இருந்த தேசபந்து தென்னக்கோன் அவர்கள் கட்டாயமாக சில மோசடிகள், சில குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் பதவி நீக்கப்பட்டு, பதவியிலிருந்து அகற்றப்பட்டு இப்போது பல்வேறுபட்ட விசாரணைகளை எதிர்கொண்டு வருகின்ற ஒருவராக இருக்கிறார். இலங்கையின் போலீஸ் துறை வரலாற்றிலே, போலீஸ் துறையின் தலைமை பொறுப்பு வரலாற்றிலே முதன்முறையாக 34, 35, 36 என்று தொடர்ச்சியாக 3 போலீஸ் மா அதிபர்கள் பாரிய குற்றச்சாட்டுகளோடு நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கின்றமை இப்போது அம்பலமாகி இருக்கின்றது. ஒருவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவர் தன்னைத்தானே தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கின்றார். இன்னும் ஒருவருக்கு என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. இன்னும் ஒருவராக 34வது மரண தண்டனை, 35வது தனக்குத்தானே மரண தண்டனை விதித்துக் கொண்டார். 36வது இருக்கக்கூடிய தேசபந்து தென்னக்கோன் அவர்கள், அவருக்கு நிரந்தர முகவரி இல்லை, அவருக்கு எதுவுமே நிரந்தரம் இல்லாத ஒருவர் நிரந்தர போலீஸ் மா அதிபராக பதவி வைத்தார். அவருக்கு என்ன தீர்ப்பு என்பதுதான் இப்போது எல்லோரிடமும் இருக்கக்கூடிய ஒரு மேலதிகமான வினாவாக இருக்கின்றது. இப்போதைய சூழ்நிலைகளை பார்க்கின்ற போது இந்த மரண தண்டனை என்பது பல செய்திகளை கூறியிருக்கின்றது. இந்த மரண தண்டனை என்பது எதனை கூறியிருக்கின்றது? இலங்கையிலே பல உயிர்கள் இழப்பதற்கு காரணமாக இருந்த, குறிப்பாக சொல்ல போனால் 2019ஆம் ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் ஒரு பயங்கரவாத தாக்குதலாக பதிவாகின்றது. இந்த பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் முன்னெச்சரிக்கையான தகவல்கள் முன்னர் வழங்கப்படுகிறது. இவ்வாறான ஒரு தாக்குதல் நடத்தப்படலாம் என்கின்ற தகவல்களும் வழங்கப்படுகிறது. ஆனால் அந்த தகவல்கள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்க தவறியமை, அது மட்டுமல்லாது அந்த தகவல்கள் தொடர்பில் எந்த ஒரு விடயத்திலும் ஒரு முயற்சியோடு அல்லது அதிக சிரத்தையோடு செயற்பட தவறி இருக்கின்றார் பூஜித ஜெயசுந்தர. இவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுவதற்கான காரணிகள் பலரும் கூறுகின்றார்கள். திட்டமிடப்பட்ட தாக்குதல் குறித்து முன்கூட்டியே உளவு தகவல்கள் வழங்கப்படுகின்றன. தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்க தவறியதோடு மட்டுமல்லாது கடமையில் இருந்து தவறு மற்றும் மரணங்களுக்கு உடந்தையாக இருத்தல் ஆகிய குற்றங்களுக்கு ஜெயசுந்தரம் மீது குற்றவாளி என்று நீதிமன்றம் இனம் காணுகிறது. அது மட்டுமல்லாது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்ந்து கட்டாய விடுப்பில் அனுப்பப்படும் வரை 2016 முதல் இலங்கையின் 34வது தலைமை போலீஸ் அதிகாரியாக கடமையாற்றிய ஜெயசுந்தர குண்டுவெடிப்புகள் நடந்த நேரத்தில் நாட்டின் மிக மூத்த பாதுகாப்பு அதிகாரிகளுள் ஒருவராக இருக்கிறார். மிக முக்கியமான பாதுகாப்பு அதிகாரியாக இருந்திருக்கின்றார். அதுவும் இலங்கையில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கை பார்க்கக்கூடிய போலீசினுடைய பாதுகாப்பு அதிகாரியாக இருக்கிறார். அவரும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோவும் தங்களது தரப்பு வாதத்தை முன்வைக்க அழைக்கப்பட்டமையே பிப்ரவரி 2022 அன்று பதிவாகிறது. விசாரணைகள் நீதிமன்றத்தின் ஆரம்பத்தில் விடுவிக்கப்பட்டனர். இருப்பினும், அதாவது இவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு 2019 பிறகு வைக்கப்படுகிறது. 2022ஆம் ஆண்டு யார் ஜனாதிபதியாக இருந்த கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக இருக்கிறார். இவர்களுக்கு எதிரான ஒரு எதிர்ப்புகளும் இல்லாமல் விடுவிக்கப்படுகிறது. அதன் பின்னர் சட்டமாதிபர் திணைக்களம் மேன்முறையீடு செய்கிறது. இருப்பினும் சட்டமாதிபர் இந்த தீர்ப்பை எதிர்த்து மேன்முறையீடு செய்தார். மேலும் இந்த விடுவிப்பு சட்டத்துக்கு முரணானது, பாரிய குற்றச்சாட்டுகளோடு தொடர்பான முக்கிய பொறுப்பில் இருந்த பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் மற்றும் போலீஸ் மா அதிபர் இந்த விடயங்களில் இருந்து எவ்வாறு நழுவ முடியும் என்று சட்டமாதிபர் திணைக்களம் தன்னுடைய வாதத்தை முன்வைக்கின்றது. உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளிக்கின்றது. இவர்களுடைய விடுவிப்பு என்பது சட்டத்துக்கு முரணானது, இவருடைய முடிவிப்பை ஏற்க முடியாது என்று உச்ச நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பிலே தெளிவாக கூறிவிட்டது. விசாரணைகளை தொடர்ந்து நடத்துங்கள் என்று உச்ச நீதிமன்றம் அன்றைய காலப்பகுதியிலே ஒரு கண்டிப்பான உத்தரவை பிறப்பிக்கின்றது. 2026 ஜூலை 31 என்பது கொழும்பு நிரந்தர உயர் நீதிமன்றத்தின் விசாரணை அமர்வில் தனது தீர்ப்பை வழங்கியது. அதில் 3 நீதியரசர்கள் கொண்ட அமர்வில் பெரும்பான்மையினர், அதாவது பூஜித ஜெயசுந்தர மீது சுமத்தப்பட்ட 855 குற்றச்சாட்டுகளில் 854 குற்றச்சாட்டுகளில் அவர் குற்றவாளி என்று கண்டறியப்பட்டிருக்கின்றது. அப்படி ஒரு கட்டிக்கார போலீஸ் மா அதிபர். 855 குற்றச்சாட்டுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. அதில் 854 நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு முன்னர் கிடைத்த உளவு தகவல்கள் மட்டுமல்ல, எச்சரிக்கைகள் மீது நடவடிக்கை எடுக்க தவறியதன் மூலம் குற்றவியல் அலட்சியம், கடமைகள் இருந்து தவறியது மற்றும் மரணங்களுக்கு உடந்தையாக இருந்த பாரிய குற்றச்சாட்டுகள் இவருடைய மரண தண்டனை விதிப்பதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. தீர்ப்பை வழங்கிய நீதிபதி அவர்கள் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டுகின்றார். 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் 20ஆம் தேதி மாலை அப்போதைய அரச உளவுத்துறை பணிப்பாளராக இருந்த நிலந்த ஏவர்த்தன கொழும்பு மற்றும் புறநகர் பகுதிகளில் உள்ள கத்தோலிக்க தேவாலயங்கள் மற்றும் சுற்றுலா விடுதிகள் மீது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்
திட்டமிடப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டவருக்கு உளவுத்துறை எச்சரிக்கையை விடுத்திருந்தது என்றும் கூறுகின்றார். இந்த எச்சரிக்கையை யார் விடுக்கின்றார்? நிலந்த ஏவர்த்தன விடுக்கின்றார். இவ்வாறான ஒரு தாக்குதலுக்கான முகாந்திரம் இருக்கின்றது என்று. இருப்பினும் உளவுத்துறை தகவல்களை பெற்றிருந்த போதிலும் குற்றம் சாட்டப்பட்டவர் தாக்குதலை தடுக்க நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டார். உளவுத்துறை தகவல் போலீசாருக்கு வழங்கப்படும், போலீசார் அதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். ஆனால் போலீசார் அந்த நடவடிக்கைகளிலிருந்து தவறி விடுகிறார்கள் என்று நீதிமன்றம் கூறுகிறது. குற்றங்களை தடுப்பதற்காக அரசால் நியமிக்கப்பட்ட அதிகாரி என்ற முறையில் அவர் தனது கடமைகளில் தவறிவிட்டார் என்று நீதிமன்றம் மிக விரிவாகவும் மிக தெளிவாகவும் கூறுகிறது. உளவுத்துறை அறிக்கையை முன்னுதாரணமாக வைத்துக் கொண்டு அல்லது ஆதாரமாக வைத்துக் கொண்டு ஏன் ஒரு முன்னேற்பாட்டு நடவடிக்கைகளுக்கு போலீஸ் மா அதிபர் செல்லவில்லை? ஆனால் போலீஸ் மா அதிபருக்கு அந்த விடயம் மிக தெளிவாக வழங்கப்பட்டிருக்கிறது, நிலந்த ஏவர்த்தனவால் என்று நீதிமன்றம் கூறுகின்றது. வழக்கை நியாயமான சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு நிரூபிக்க அரசு தரப்பு தவறிவிட்டது என்று தீர்ப்பளித்தது ஒரு நீதிபதி மாறுபட்ட கருத்தை தெரியும். 2019 ஆண்டு ஏப்ரல் 21 தாக்குதல் என்பது இலங்கை முழுவதும் உள்ள தேவாலயங்களை இலக்கு வைத்து 260க்கும் மேற்பட்டவர்கள் மரணிப்பதற்கு காரணமாக இருந்தது மட்டுமல்ல, பல நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்தார்கள் என்கின்ற கருத்தும் நீதிபதியால் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது வழக்கை நியாயமான சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு நிரூபிக்க அரசு தரப்பு தவறிவிட்டது என்ற தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீதிபதி மாறுபட்ட கருத்தை முன்வைத்தார் என்கின்ற கருத்தும் வெளிப்பட்டு நிற்கின்றது. ஆனால் பெரும்பான்மை நீதிபதிகளின் முடிவின் அடிப்படையில் மரண தண்டனை விதிக்கப்படுகின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக பூஜித ஜெயசுந்தரம் மீது சிவில் ரீதியாகவும் பொறுப்புகளை வகிக்க தவறினார் என்பதோடு ஜனவரி 2023 தாக்குதலை தடுக்க தவறியதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் அடிப்படை உரிமைகளை மீறியதாக அவருக்கு 75 மில்லியன் தனிப்பட்ட முறையில் இழப்பீடாக வழங்குமாறு உச்ச நீதிமன்றம் அவருக்கு உத்தரவிட்டிருந்தது. பின்னர் அவர் உச்ச நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி 75 மில்லியன்களையும் முழு தொகையையும் செலுத்தியமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. உச்ச நீதிமன்றம் 2023 75 மில்லியன் இவரை முழுமையாக செலுத்தும்படி கூறுகிறது, அதுவும் செலுத்துகிறார். இப்போது குற்றம் செய்தார் என்ற அடிப்படையில் மரண தண்டனையும் விதிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் பலருடைய ஆதங்கம் புரியும், உங்கள் பலருடைய கேள்விகள் என்னுடைய காதுகளில் கேட்கிறது. இப்போது தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்னாள் புலனாய்வுத்துறை அதிகாரி சுரேஷ் அலவின் எதிர்காலம் எப்படி போக போகிறது? அதாவது தாக்குதலை நடத்த அல்லது தாக்குதல் குறித்த தகவல்களை கிடைத்தும் செயற்படுத்த தவறினார் என்கின்ற குற்றச்சாட்டு தான் இவர் மீது முன்வைக்கப்பட்டிருக்கிறது, பூஜித ஜெயசுந்தரம் மீது. அவருக்கே மரண தண்டனை என்றால் சுரேஷ் அலே, பிள்ளையான் மற்றும் பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய இன்னொரு பலருக்கு என்ன தீர்ப்புகள் வரும் என்பது தலை சுற்றுகிறது. ஒரு புறம் தலை சுற்றினாலும் கூட ஒரு நிம்மதி பெருமூச்சு ஆங்காங்கே வெளிவந்து கொண்டிருக்கின்றது. இவருக்கே மரண தண்டனை என்றால் அவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் என்பது யாருக்கும் தெரியாததில்லை. இப்போது கூட அவர்கள் பலர் ஊகித்திருப்பார்கள். ஆனால் ஒரு விடயம் மிக தெளிவாக தெரிகின்றது, இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான வழக்கு விசாரணைகள் பெரும்பான்மை பகுதிகள் முடிக்கப்பட்டு விட்டது. குறிப்பாக சொல்லப்போனால் அந்த பெரும்பான்மை பகுதிகளில் இருக்கக்கூடிய நிலுவை வழக்குகள் எல்லாம் இன்று ஓரளவுக்கு முடிவுக்கு வந்திருக்கிறது. அதனுடைய ஒரு முன்னோட்டமாகத்தான் பூஜித ஜெயசுந்தரவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து என்ன இடம்பெறும் என்றால், அடுத்த விசாரணை யார் மீது வரும்? சுரேஷ் அலே மீது வரும், அடுத்து பிள்ளையான் மீது வரும், அடுத்தது இதனோடு தொடர்பானவர்கள். இப்போது பார்ப்போம். அந்த தாக்குதலுக்கு தகவல் கிடைத்தும் நிறுத்த தவறிய பூஜித ஜெயசுந்தரவுக்கு இவ்வாறு. ஆனால் அந்த காலப்பகுதியிலே சில பொறுப்புகளை வகித்த அமைச்சர் பட்டாளம் இருக்கின்றது, அரசியல்வாதிகள் இருக்கின்றனர். அவர்களுக்கு என்ன இடம்பெறும் என்று நீங்கள் கேட்கிறீர்கள், புரிகிறது. அவர்களுக்கு என்ன நடக்கும் என்பது இனிவரப்போகின்ற நாட்களில் சட்டமாதிப திணைக்களத்தில் ஒரு நடவடிக்கையை பொறுத்துத்தான் தீர்மானிக்க முடியும் என்று கூறப்படுகிறது. அப்படியாயின் இப்போது இந்த தீர்ப்பு என்பது எதனை சுட்டி காட்டுகிறது அல்லது அடுத்தடுத்த என்ன இடம்பெறும் என்று கூறுகிறது? இலங்கை போலீஸ் துறை வரலாற்றிலே 34, 35, 36 3 போலீஸ் மாதிபருடைய வரலாறை படித்து விட்டாச்சு. அடுத்ததாக இப்போது அவர்களுடைய காலங்களிலும் கூறிவிட்டாச்சு. அதற்கு முன்னர் இருந்த போலீஸ் மாதிபர்கள் சரியானவர்களா? 2009 இருந்து 2023 ஆண்டு வரைக்கும் பதவியில் இருந்த போலீஸ் மாதிபர்கள் தொடர்பில் பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டது. 2007 ஆண்டு காலப்பகுதியில் பூஜித ஜெயசுந்தர் அவர்கள் கிழக்கு மாகாண பிரதி போலீஸ் மாதிபராகவும் இருந்ததாக கூறப்படுகிறது.
அந்த கால பகுதியில் இவர் ஆயுத குழுக்களோடு மிக நெருக்கமாக பழகியதாகவும், இப்போது கொலை குற்றச்சாட்டுகள் தொடர்பில் நடத்தப்படுகின்ற விசாரணைகள் பலவற்றில் இவருடைய பெயர்களும் ஆங்காங்கே பேசப்படும். இவர் பூஜித ஜெயசுந்தரவை பொறுத்தவரையில் இவர் ஆயுத குழுக்களோடு கிழக்கு மாகாணத்தில் மிகவும் நெருங்கிய தொடர்புகளை பேணியதாகவும் கூறப்படுகிறது. பிள்ளையானோடு மிக நெருக்கத்தை பேணியிருக்கின்றார். இனிய பாரதியோடு நெருக்கத்தை பேணியிருக்கிறார். இவருடைய காலத்திலே கிழக்கிலே சட்டம் ஒழுங்கு மிகவும் மோசமாக சீர்கட்டிருந்திருக்கின்றது. இவருடைய காலங்களிலே கிழக்கு மாகாணத்திலே இடம்பெற்ற பெரும்பான்மையான கடத்தல்கள், காணாமலாக்குதல், கப்பம் பெறுதல் தொடர்பில் போலீசார் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதற்கான கட்டளைகளை இவருக்கு பிறப்பிக்கும்படி உத்தரவிட்டது யார்? 2007, 8, 9 காலப்பகுதியெல்லாம் இவருடைய முக்கியமான காலமாக கிழக்கு மாகாணத்தில் இருந்திருக்கு. மட்டக்களப்பு மாவட்டத்திலே மிகவும் முக்கியமாக பேசப்பட்ட கனிஷ்ட வித்தியாலய மாணவியினுடைய படுகொலை விவகாரத்திலே கள்ளியங்காட்டு பகுதியிலே 3 அந்த குற்றச்சாட்டுகளோடு தொடர்பானவர்கள் கைது செய்யப்படக்கூடிய சூழ்நிலை இருந்தும் போலீசில் இருக்கக்கூடிய அவருடைய குறியீட்டு பேராக அவருடைய புனைப்பேராக கடாபி என்பவரை கூறுவார்கள். அந்த போலீஸ் அதிகாரி கைது செய்வதற்கான முகாந்தரங்கள் அல்லது கைது செய்யக்கூடிய சூழ்நிலை இருந்தும் களியங்காட்டு பகுதிக்குள் அவர்களை துப்பாக்கி பிரயோகம் செய்து படுகொலை செய்தார்கள். அதற்கான உத்தரவுகள் எந்த போலீஸ் மாதிபரால் அல்லது எந்த கிழக்கு மாகாண பிரதி போலீஸ் மாதிபரால் வழங்கப்பட்டது என்பதும் எங்கு கேள்வியாக இருக்கிறது. பூஜித ஜெயசுந்தரவின் மரண தண்டனை ஒன்று வழங்கப்பட்டு விட்டது. ஆனால் இதில் பல விடயங்களை விசாரணைக்கு உட்படுத்தினால் அல்லது பல விடயங்களுக்கு மக்கள் ஒத்துழைப்பு வழங்கினால் இவ்வாறு குற்றச்சாட்டுகளோடு தொடர்பான பல போலீசார் சட்டத்தின் முன் நிறுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் இந்த ஆயுத குழுக்கள் கோலோச்சிய காலத்தில் மட்டக்களப்பு, திருகோணமலை, அம்பாறை பகுதிகளிலே போலீஸ் நிலையங்களின் பொறுப்பு அதிகாரிகள், பிராந்திய போலீஸ் அதிகாரிகள் மற்றும் மாவட்ட போலீஸ் அதிகாரிகள், மாகாண பிரதி போலீஸ் மாதிபர் போன்றவர்களுடைய விவரங்கள் எல்லாம் சேகரிக்கப்பட வேண்டி இருக்கின்றது. இது தொடர்பாக மக்களுக்கு ஏதாவது அதிருப்தி இருந்தால் கூட முறைப்பாடுகளை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவில் வழங்க முடியும் என்று கூறப்படுகிறது. பூஜித ஜெயசுந்தரவுக்கும் பிள்ளையானுக்கும் மிக நெருக்கம் இருந்ததாக அவரோடு நெருக்கமாக இருந்த பலர் கூறுகிறார்கள். அதற்கு அப்பால் பூஜித ஜெயசுந்தரவும் பிள்ளையானும் மிக நெருக்கமாக பழகினார் என்று அசாத் மௌலானா கூட சில இடங்களிலே வாக்கு மூலம் வழங்கியிருக்கு. பூஜித ஜெயசுந்தரவும் பிள்ளையானும் திருகோணமலை கடற்படை தளத்திலே பிள்ளையான் இருந்த கால பகுதியிலே அவருக்கு அரணாக பூஜித ஜெயசுந்தர இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இது வேறு விவகாரம், அவருக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு வேறு விவகாரம். ஆனால் இப்போது பிள்ளையான் மீது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. சுரேஷால மீதும் சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணைகள் இடம்பெறுகிறது. பூஜித ஜெயசுந்தர தடுக்க தவறினார். இவர்கள் மீது இடம்பெறுகிற விசாரணை தாக்குதலை நடத்தினார்கள். அப்படி என்றால் என்ன இடம்பெறும் என்று நமக்கு தெரியாது. ஏனென்றால் இது நீதிமன்ற விவகாரமாக இருப்பதனால் நாங்கள் இதனை விழாவாரியாக சொல்ல முடியாது. ஆனால் பூஜித ஜெயசுந்தரவை பொறுத்தவரையில் மிகவும் நல்லவர் என்று பார்ப்பதற்கு எல்லோரும் கூறினாலும் இந்த போலீஸ் துறையை நாசமாக்கியது மட்டுமல்ல, போலீஸ் திணைக்களகத்தையே ஒரு கருப்பு பகுதியாக மாற்றி ஒரு களங்கம் நிறைந்த பகுதியாக மாற்றியதில் முதன்மையானவர் இவராகத்தான் இருக்கிறார். இவருடைய சட்டம் ஒழுங்கெல்லாம் எப்படி நடத்தப்பட்டதென்றால் ஆயுத குழுக்கள், காட்டு தர்பார் மற்றும் மோசடிகளோடு தொடர்பானவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதும் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதுமாகத்தான் இருந்தது. இப்போது வழக்குகள் துரிதப்படுத்தப்படுமா, வழக்கு விசாரணைகள் எப்போது இடம்பெறும் என்கின்ற கேள்விகள் எம்மவர்கள் மத்தியில் பலரிடம் இருக்கின்றது. பல வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றது. குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவு, நிதி குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவிலும் இருக்கின்றது. உங்களுடைய பகுதிகளிலே நிதி குற்ற புலனாய்வு பிரிவுக்கான முறையான ஆதாரங்கள் இருக்கிறது. சில அரசியல்வாதிகளும் முடக்கப்பட வேண்டி இருக்கிறது. அரசியல்வாதிகளிடம் வரம்புக்கு மீறிய சொத்துக்கள் இருக்கின்றது. சிலர் அரச இயந்திரத்தோடு கடந்த காலங்களிலே பல மோசடிகளில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த விடயங்களுக்கு என்ன இடம்பெறும் என்றெல்லாம் பல எதிர்பார்ப்புகள் வெகு விரைவில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நீதிமன்றத்தின் வாயிலாக வெளிப்படும் என்று கூறக்கூடியதாக இருக்கின்றது. சரி, இப்போது தேசபந்து தென்னக்கோனுக்கு என்ன இடம்பெறும்? தேசபந்து தென்னக்கோன் மீதும் கடுமையான குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது. ஆனால் இவர் மீது உயிர்த்த ஞாயிறு குற்றச்சாட்டு, ஆனால் அவர் மீது இருப்பது வேறு குற்றச்சாட்டு. அது மட்டுமல்லாது இப்போது இன்னும் ஒரு சில போலீஸ் உயர் அதிகாரிகளும் இராணுவ உயர் அதிகாரிகளும் வெகு விரைவில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விடயங்களோடு
தொடர்பட்டார்கள் என்கின்ற அடிப்படையில் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது என்று கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து மீண்டும் மீண்டும் கூறிக்கொள்கிறோம். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களை அருகில் இருக்கக்கூடிய குறுஞ்செய்தி மூலமாக போலீஸ் திணைக்களத்துக்கு தெரியப்படுத்தினால் அவர்கள் இந்த விசாரணை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லலாம் என்று கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.